புரட்சி நடிகர் நம் மனதிலெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு அண்ணன் அவர்கள் நினைவஞ்சலிக்கு வருகை தந்து திருவள்ளுவ படத்தை திறந்து வைத்த ஐயா மதுரை ஆதீனம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்பு அண்ணனை பற்றி தெரிந்த நிகழ்வுகளையும் அவருடன் பழகிய நிகழ்வுகளையும் பகிர்ந்து அவரை பற்றி சிறப்பான முறையில் நினைவஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கின்ற கலை குடும்பத்தைச் சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நினைவஞ்சலி நிகழ்வுகளை கலந்து கொண்டு உலகம் அறிய வேண்டிய செய்திகள் எடுத்துச் செல்லும் தொலைக்காட்சி நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, பத்திரிகை சகோதரர்களே, இணையதள சகோதரர்களே, வருகை தந்திருக்கின்ற நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்களே, அன்பு அண்ணன் அவர்களின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைவஞ்சலி என்று சொன்னவுடனேயே நீங்காத இடம்பெற்றவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவருடன் நடித்த பெருமை எனக்கு இருந்தாலும் ஒரு காட்சியில் மட்டும் அவர் முதலமைச்சராக நடிக்க நான் நடித்த ஒரு படம் தான் ரிஷி. ஆனால் அவர் இறந்ததாகவே என் மனதில் படவில்லை. இந்த திரைப்படச் சூழலை சிறந்த முறையில் செல்வராஜ் அவர்களும் நடேசன் அவர்களும் எப்படி எடுக்கப் போகிறோம் என்று விவரித்து சொல்லும்போது சிறப்பாக வர வேண்டும் என்று சொன்னது. சிறப்பாக இந்த காட்சிகளை பார்க்கும்போது அவரின் படங்களை பார்க்காதவர்கள் கூட ஏன் இந்த படங்கள் எல்லாம் பார்க்காம இருந்து விட்டோமே என்ற அளவிலே சிறந்த ஒரு நடிகரை நாம் பார்க்காமல் இருந்திருக்கிறோம் என்று சிலருக்கு மனதில் தோன்றியிருக்கும். அந்த அளவிலே தமிழை சிறப்பாக உச்சரித்து பேசுகின்ற ஒரு திறமை வாய்ந்த நடிகரை நாம் இழந்திருக்கின்றோம். இங்கு இறுதியாக பேசும்போது பல செய்திகள் தெரிந்திருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் சொல்லி, முக்கியமாக அண்ணன் சிவகுமார் இருந்தாலும் சரி, வாகை சந்திரசேகர் இருந்தாலும் சரி, அனைவரும் இங்கு சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒன்று மட்டும் பசுமையாக இருக்கு. ஏன்னா அண்மையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவர்களுக்கு ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சியை கலை உலகம் நடத்திய போது யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் நினைக்கும் போது அண்ணன் SSR அவர்களை தான் நான் நினைத்து பார்த்தோம். இந்த உண்ணாநோன்பு நிகழ்ச்சியை முடித்து வைப்பவர் யாரை அழைக்கலாம் என்ற போது அவரை கேட்டவுடனே நான் வருகிறேன் என்று சொல்லி 5:30 மணிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார். இல்லை, நான் 4 மணிக்கே வந்து விடுவேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு விழா எடுக்கப் போகிறோம் என்று பெருமையுடன் நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நினைவஞ்சலி விழாவில் தான் நாம் கலந்து கொண்ட சூழ்நிலை வருவது உண்மையிலே நெஞ்சம் நெகிழ்ந்து போகிற அளவிற்கு தான் என் மனத்தின் அடித்தளத்தில் அந்த விழா நடந்திருக்கலாமே, அந்த விழாவில் சிறப்பாக அனைவரும் இதை பற்றி பேசியிருக்கலாமே என்ற எண்ணம் தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நினைவஞ்சலிக்கு வருகை தந்த அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசும்போது ராஜேஷ் அவர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இங்கு சிறப்பாக நான் ரசித்த நடிகையாக அவர்களை பார்க்கும்போது பல படங்களை பார்த்த திருமதி காஞ்சனா அவர்கள் இங்கே பேசுகையிலே சொன்னார்கள். மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். SSR அவர்களின் புகழை பற்றி, எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும். நான் தமிழகத்திற்கு சென்ற பிறகு ஏன் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டாய் என்று கேட்ட தலவத்த குறையில் பேசும்போது உண்மையிலே கண்ணில் மலர்ந்து விட்டன. அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனிதன், மற்றவரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மனிதன். எப்ப பார்த்தாலும் சங்கத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு வந்து பாருங்க, என்ன நிகழ்ச்சி, என்ன நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, இதெல்லாம் கேட்கின்ற உரிமையோடு கேட்டு இந்த சங்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைத்த ஒரு மாமனிதர் தான் அன்பு அண்ணன் SSR அவர்கள். அவங்கள போய் உடல்நிலை சரியில்லை என்று ஓடோடி சென்று கண்ணன் அவர்களை சந்தித்து என்ன ஆகிட்டு, இன்னும் பெரிய டாக்டர்லாம் வச்சு பார்க்கலாமான்னு போய் நேரில் கேட்டேன். அப்போ கூட நான் நினச்சி பார்க்கலாம், திரும்பி வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க போல இருக்கு வீட்டுக்கு, எதுவும் ஆகாது நினைத்த போது கூட இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சோக நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இருப்பினும் இங்கே காட்சியெல்லாம் பார்த்தோம், எத்தனை படங்கள், எல்லா படத்தையும் பார்க்கும்போது எப்படி கணீர் என்று பேசி அனைவரையும் பரவசமாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு மாபெரும் கலைஞர்கள் நடுவில் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் திலகம், நடிகர் திலகம், SSR அவர்கள், இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கடைசி தூண் என்று சொன்னால் அந்த தூண்களில் கடைசி தூண்
அந்த ஜானர் அப்படின்னு சொன்னால் அந்த பீரியட் எஸ்எஸ்ஆர் அவர்களுடன் முடிந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் கூட நினச்சி பார்ப்பேன், பராசக்தி வசனத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு காலகட்டத்திலே இதை பேசுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் நடிக்க முடியும் எனக்கு தெரியாது, என்னை உள்பட. ஏன்னா நான் மட்டும் பேசிடுவேன்னு கேட்டால் உடனே நான் பேசிடுவேன்னு சொல்ல முடியாது. 2 நாள் உட்காந்து படித்து ஒரு எல்லாத்தையும் படித்த பிறகு தான் பேச முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, அத்தனை திறமை வாய்ந்தவர்கள் தான் இவர்கள். அந்த திறமை வாய்ந்தவர்கள் அனைவரையும் நாம் இழந்திருக்கின்ற சூழ்நிலை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வருகின்றேன். இன்னைக்கு பல யுக்திகள் வந்து விட்டன. ஒரு காட்சி 20 ரூபாய் கூட எடுக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா டிஜிட்டல் வந்துடுச்சு, அழிச்சிக்கலாம். அந்த காலத்தில் எப்படி நடிச்சிருப்பாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக இன்னொரு பெருமை என்னவென்றால், லட்சிய நடிகர் என்று பெயர் வந்ததுக்கு காரணத்தை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஒரு கொள்கை இருக்க வேண்டும், அந்த கொள்கை இருக்க வேண்டும் என்று கண்ணன் அவர்கள் சொல்லும் போது, கொள்கையுடன் வாழ்ந்த ஒரு மனிதன் என்றால் அது எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். சாமி கும்பிட மாட்டேன்னா சாமி கும்பிடல, புராண படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னா நடிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்க்க முடியாது. ஏன்னா கஷ்டப்படுற நேரத்தில் சில சமயம் நான் எடுத்து பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு படம் வந்தால் நடிச்சிடலாமான்னு தோணும். ஆனால் ஒரு கொள்கையுடன் லட்சியத்துடன் இருந்திருக்கிறார் ஒரு மனிதன் என்று சொன்னால் அது லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு பல காலகட்டங்கள், பல சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை சந்திக்க முடியாத போது லட்சியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கொள்கைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொள்கைகளை இழக்காத ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அதே புத்தகத்தை விலை 500 ரூபான்னு சொன்னாங்க. அது ஒரு பொக்கிஷம். இங்கே போகும்போது எல்லார் கையிலும் அந்த புத்தகம் இருக்கும். ஆனால் மீண்டும் ஒரு விழா எடுப்போம், அந்த பாராட்டு விழாவாக நிச்சயமாக அது இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாராட்டை எடுப்போம்னு சொன்னால் நடிகர் எடுத்தே ஆகணும். ஏன்னால் இத்தனை பெரிய கலைஞர் இருந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்று ஒரு 3 மணி நேரத்தில் நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம். இது அனைவரும் போய் எப்படி வாழ வேண்டும் என்று நாசர் கூட சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், வாழ்நாளை எப்படி வகுத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை நெறியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சிறப்பாக செய்திருப்பவர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். இறுதி வரை இந்த சங்கத்தை பொறுத்து நான் சொல்லணும்னா, அந்த ஒற்றுமையா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க, நல்லா நடத்தணும், என்ன குறை என்ன பிரச்சனை கேட்கக்கூடிய, உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு மனிதரை நாம் இழந்து விட்டோம் நினைக்கும் போது உண்மையிலே மனத்தில் ஒரு தாக்கம் தான் ஏற்படுகிறது. இந்த நினைவஞ்சலி கூட இன்னும் பெரிய இடத்துல பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். குறுகிய நேரம் வந்தால் உடனே இங்கே பண்ணிட்டோம். ஆனால் நிச்சயமாக ஒரு விழாவாக நம்மளுடைய பல ஜாம்பாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் போட்டு, அவங்க காட்சிகளை போட்டு இவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து இதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவில் நாம் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. இங்கு ஆதீனம் அவர்கள் சொல்லும்போது சாலைக்கு பெயர் எஸ்எஸ்ஆர் சாலை என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், பெயர்களிடும்போது அதற்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே 2-3 முறை சிலரின் பெயர்களை வைப்பதற்காக நாங்கள் கோரிக்கை வைத்த போது கூட அது சட்ட சிக்கல் இருப்பதும் அரசில் அதுக்கு எப்படி ஒரு விதிமுறைகள் இடம் கொடுக்கவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் கேட்டுக்கொண்டது மீண்டும் முயற்சிக்கலாம் என்பதை அவர்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகிய அந்த நினைவஞ்சலிக்கு வருகின்ற அனைவருக்கும் அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் எஸ்எஸ்ஆர் அவர்களின் புகழ் என்றும் மனதில் இருக்கும், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி மக்கள் திலகம், புரட்சி தலைவர், நடிகர் திலகம், எஸ்எஸ்ஆர் என்று பலரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நினைவஞ்சலி வருகை தந்து சிறப்பான நினைவு கூறல் செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, இங்கு வருகிற இந்த குடும்பத்தாருக்கு என்றும் நாங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி, உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே இருக்கோம், உங்களின் சகோதரர்களாக நாங்கள் என்றும் இருந்து அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்வதற்கு உங்களால் முடிந்த உங்களுடைய அறிவுரைகளையும் ஏற்று நாங்கள் நடப்போம் என்பதை உறுதி கூறி வருகிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.